ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவின் அருளாசியை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குருவிடம் பெற்ற அனுபவங்கள். அச்சத்தை போக்கி வீரிய உணர்வை பெறச் செய்தார் குருநாதர். 5வது பாராவை பார்க்க போகிறோம். காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. காட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. வேதனை அதிகமாகுது. ஒரு பிராணி ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொன்று திங்கும் பொழுது அந்த பிராணி இறக்கும் பிராணி விலங்கானது ஓலமிடக்கூடிய தன்மைகள், அது பதறும் தன்மைகள் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள சாமி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ உபாயம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? கல்யாணராமனை நேசி அப்படிங்கிறத கொடுக்குறாரு. போன பார்ட்டில் நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். மேலும் குருநாதர் பூனை மற்றும் எலியின் உணர்வின் தன்மைகளை காண்பித்தார். பூனையானது ஒரு எலியை பார்த்தபின் அதை கொன்று தின்ன வேண்டும் என்று எண்ணுகின்றது. இதில் வலுவான எண்ணம் கொண்டது பூனை. அதனினும் வலு குறைந்த எலி சாந்த உணர்வு கொண்டது. தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வு பெற்றது. எலியை பார்த்த பூனைக்கு ஆனந்தம் அதிகமாகி அதனை பிடிக்க வேண்டும் என்ற உணர்வின் வேகம் கூடுகின்றது. தனது நினைவாற்றலை ஒளிபரப்புகின்றது. அதை நுகரும் எலி இங்கே தனக்கு எதிரி இருக்கின்றார் என தெரிந்து கொள்கிறது. அதாவது பூனையிடமிருந்து வெளிப்படும் ஒளியின் அலைகளை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து நுண்ணிய அலைகளாக மாற்றுகின்றது. எலியோ தன் காதுகளை விடைத்து அங்கும் இங்கும் திரும்பி வலிமையான எண்ணம் எங்கிருந்து வருகின்றது என்று பார்க்கின்றது. அந்த ஒளியின் அலைகளை கண்டபின் அஞ்சி நடுங்குகின்றது. பூனையோ தனக்கு இரையாக வரும் எலியின் உணர்வின் நுண்ணிய அலைகளை எண்ணி பார்க்கின்றது. செவிகளை அங்குமிங்கும் அசைக்கின்றது. எலியின் உணர்வின் மனங்களை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து படரப்படும் பொழுது பூனை அதை நுகர்ந்து உணர்கின்றது, பின் பதுங்குகின்றது. பூனை எலியினுடைய மனத்தை நுகர்ந்தபின் அதே மனத்தை தன்னிடமிருந்து வெளிப்படுத்துகின்றது. இந்த இடத்த நல்ல கவனிங்க. பூனை எலியிடமிருந்து மனத்தை நுகர்ந்தபின் அதே மனத்தை தன்னிடமிருந்து வெளிப்படுத்துகின்றது. ஆக பூனை தனது மனத்தின் உணர்வின் ஒலிகளை மாற்றுகின்றது. இதனை நுகரும் எலி தன் இனம் இருக்கின்றது என்ற
நிலைகளில் அருகே வரும்பொழுது பூனை எலி வரும் பாதையை பார்த்து காத்திருந்து எலி வரும் சமயம் அதை பிடித்து தன் உணவாக உட்கொள்கின்றது. பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு உயிரினமும் தன் உணவுக்காக என்னென்ன தந்திரங்களை கையாள்கின்றது என்பதை குருதேவர் எமக்கு காண்பித்தார். பூனையின் உணர்வுகள் வெளிவரப்படும் பொழுது அது இயல், அதிலிருந்து அச்சுறுத்தும் நிலைகள் வரப்படும் பொழுது இசை, அதனை எலி நுகரப்படும் பொழுது இயல் இசை நாடகம். அந்த உணர்வின் தன்மை கொண்டு எலி அஞ்சி வாழ்கின்றது. இந்த அளவில் இதை நிறைவு செய்துக்கலாம். அதாவது இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நானும் இது 2-3 வாட்டி படிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு அது புரியணுன்ட்டு பார்ப்பேன், ஆனால் புரியாது. இந்த வாட்டி எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு நான் சொல்லக்குள்ள எனக்கு அது புரிதல் ஆயிடுச்சு. என்ன தான் சாமி சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே விட்டுருவேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலும் குருநாதர் பூனை மற்றும் எலியின் உணர்வின் தன்மைகளை காண்பித்தார். அதில் ஆரம்பிக்குது. ஒரு பூனை இருக்குது, ஒரு எலி இருக்குது. பூனை என்ன செய்யுது, எலியை பார்த்ததும் ஆனந்தமாகிடுது. சரி, தனக்கு ஒரு எலி அருமையான உணவு கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்துருது. இப்போ பூனைகிட்டேருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வலைகளை எலி சுவாசிக்குது, எலி அஞ்சுகிறது. இப்போ எலிகிட்டேருந்து வெளிப்படக்கூடிய மனத்தை பூனை சுவாசிக்குது. அப்போ சுவாசித்து என்ன செய்யுது, அதே சுவாசத்தை ரிட்டன் அனுப்புது. எலிகிட்டேருந்து வரக்கூடிய அந்த சாந்த உணர்வை சுவாசித்து பூனையோடைய வலுவான உணர்வை அனுப்பாமல் அதே எலியோட உணர்வே அனுப்புது. அப்போ எலி வரும்போது என்ன செய்யுது, தன்னுடைய இனம் இருக்குதுன்ட்டு அது சாதாரணமாக வருது. அப்படி மறைஞ்சி இது நிற்கிது. இது பூனை. எலி வந்ததும் பக்குன்னு பிடிச்சி சாப்பிட்டுடுது. அப்படிங்கிறது தான் இதனுடைய இயல் இசை நாடகம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. குரு அருளை பெறுவோம், அருள்வழி செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம், என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோம். இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் அருட்செல்வம் பெற்று பொருட்செல்வம் பெற்று அகையிருள் நீக்கி அருள் ஒளி பெருக்கி பேரானந்த பெருநிலை என்ற நிலையில் வாழ்ந்து வளர்ந்திட பிரார்த்திக்கின்றேன். அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, பேரானந்தம். குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.